இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பை மோட் மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது. எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதை எழுதினவர் அருள்நிதி யோகதா மணிகண்டன் அப்படிங்கிறவர். இந்த புத்தகத்தில் 19வது டாப்பிக்கான முடிவெடுத்தல் டாப்பிக்கோடது 6வது பகுதியை வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃபைனல் சாப்டர் பார்க்க போகிறோம். 19வது டாப்பிக்கில் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காருன்னா, பழக்கம் எண்ணம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, பழக்கத்தின் அடிப்படையில் வாழ பழகிவிட்ட மனிதர்களுக்கு எண்ணத்தின் அடிப்படையில் வாழும் மனிதர்களை பிடிக்காது. பல சமயங்களில் எது புதிதாகவும் வித்தியாசமாகவும் நமக்கு தோன்றுகிறதோ அது பெரும்பாலும் ஆபத்தையே விளைவிக்கும். எனவே யார் ஒருவர் தன் மனநிலை இப்படித்தான் வாழ்வேன் எனவும் சுய சிந்தனையின் வழியே செயல்படுவேன் எனவும் முடிவு செய்துவிட்டால் எந்த ஒரு கஷ்டமோ துன்பமோ நேர்ந்தாலும் அதை தகர்த்து எறியும் எண்ணம் எழும். நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் கஷ்டம், பிறர் நமக்கு ஏற்படுத்தும் கஷ்டம் ஆகிய இரண்டையும் சமாளிக்கும் அளவு மனம் பக்குவம் பெற்றுவிடும். யாரையும் யாராலும் மாற்ற இயலாது. மாற்றம் தேவையெனில் தானாக எழுவதுதான் சாத்தியம். ஏனெனில் நம் மனமானது எப்போதுமே நாம் செய்வதை சரி என்றே கூறும். அது தவறாகினும் மற்றவர்கள் அவர்களின் எண்ணங்களை திணிக்க முற்படும் போதுதான் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. பொதுவாக நம்மில் பலருக்கு மற்றவர்கள் நமக்கு அறிவுரை கூறுவது பிடிப்பதில்லை. இதற்கு காரணம் நம் பெற்றோர்கள். நாம் வளர்ந்து விட்டாலும் கூட அவர்களுக்கு நம் மீது உள்ள பாசம், அக்கறை ஆகியவற்றாலும் அவர்கள் கூறுவது நம் நல்லதுக்கு என்பதாலும் நம்மை அவர்களின் சொல்லின் கட்டுப்பாட்டில் வைக்க ஆசைப்படுகின்றனர். அடுத்து நண்பர்கள் நம் நலம் விரும்பும் சிலர் பல சமயங்களில் நமக்கு எதிராகவே செயல்படுவார்கள். இங்குதான் முதல் கட்ட அனுசரிப்பு ஆரம்பமாகின்றது. இருப்பின் ஒரு 10 பேர் கூடிய ஒரு குழுவில் எப்பொழுதுமே ஒரு தலைவர் பொறுப்பு ஒருவருக்கு கட்டாயம் இருக்கும். சிறந்த தலைமை பண்பு உள்ளவர்களே மற்றவர்களை சரியான முறையில் வழிநடத்த முடியும். தலைமை பண்பை வளர்த்து கொள்ள விரும்பினால் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். கற்றது போதாது, மேலும் புதிதாக கற்க முயற்சிக்க வேண்டும். அனைவரிடமும் நட்பு ரீதியாக சகஜமாக தைரியமாக பழக வேண்டும். எதையுமே முன்வந்து செய்தல் வேண்டும். காலம் தவறாமல் நடத்தல் வேண்டும். நல்ல பழக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல பேச்சுக்கள் நிறைந்திருக்க வேண்டும். நேரத்தை உபயோகமான முறையில் பயன்படுத்தும் கலையை அறிந்திருக்க வேண்டும். பெரியவர்களை மதித்தல், அவர்கள் சொல்லை மீறாது செயல்படுதல் வேண்டும். இன்முகமும் இன்சொல்லும் அழகு சேர்க்கும் விதமாக நடத்தல் வேண்டும். மற்றவர்கள் நம்மிடம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கும் விதமாக வாழ்க்கையை வாழ வேண்டும். தலைமை பண்பை பற்றி எழுதி கொண்டே இருக்கலாம். ஆனால் நாம் இப்பொழுது கட்டுரையின் தலைப்பை தொடர்ந்து பார்க்கலாம். எதிர்ப்புகள் பற்றி ஆராய்வோம். எதிர்ப்பு 2 வகைப்படும். 1 அக எதிர்ப்பு, 2 புற எதிர்ப்பு. புற எதிர்ப்பை சமாளித்து விடலாம். அக எதிர்ப்பை சமாளிப்பது மிகவும் கடினம். அகத்தை அடக்க வேண்டாமே, அறிந்து கொள்ளலாமே. அகம் என்பது கடிவாளம் பூட்டிய குதிரை போன்றது. அகத்தை நம் வசப்படுத்துவது அவரவர் திறமையை பொறுத்ததே. அகத்தை நாம் எப்படி நடத்துகின்றோமோ அதேபோல் அகமானது நம்மை நடத்தும். அன்பு கட்டளைகளை அகம் ஏற்கும். அகம் இது நல்லது இது கெட்டது என அறியாது. எதை சொன்னாலும் கேட்கும் தன்மை உடையது. அடிக்கடி கூறப்படும் செய்திகளை உடனே செயல்படுத்தும் தன்மை வாய்ந்தது. அகத்தை உணர்ச்சிகள் வென்று விடலாம். எனவே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகிக் கொள்வது நல்லது. நம்மை நாம் சில பயிற்சிகள் செய்து மென்மேலும் சீர்படுத்தி கொள்வது அவசியமாகின்றது. நம்மை நாமே நேசித்தல், நம்மை நாமே அறிதல், நம்மை நாமே வழிநடத்துதல். எப்பொழுது நம்மை நாம் நேசிக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நம்மை பிறர் நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். சுயமரியாதை ஒருவருக்கு மிகவும் அவசியம். நம்மை நாமே தாழ்வாக எண்ணினால் பிறர் நம்மை மிகவும் தாழ்வாகத்தான் எண்ணுவார்கள். உன்னை நீ நேசித்தால் உலகம் உன்னை நேசிக்கும். ஓகேவா நண்பர்களே, மீண்டும் அடுத்த பகுதியில் வந்து சந்திக்கலாம். அடுத்தது வந்து 20வது டாபிக் வந்து பார்க்க வரோம் அடுத்த வாரத்தில். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.